நேர்களே, பீகார் தேர்தலுடைய அறிவிப்பானை வெளியாயிருக்கிறது. பீகார் தேர்தலில் நவம்பர் மாதம் 6, 11 இந்த 2 கட்டங்களாக வாக்கு. பொதுவாக 2 கட்டங்களாக வாக்கு தேர்தலில் பல கட்டங்களாக இல்லாதது தற்போது ஒரு குழப்பத்திற்கு வடிவமைப்பு இல்லாமல் இருக்கிறது. ஏன்னா ஞானேஸ்வர் குமார் ஒட்டுமொத்தமாக பாஜகவினுடைய ஆதரவாளர்களாக போய்விட்டதாக ஓட்சோரி அமைப்பில் பெரும் மோசடி நடந்ததை ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ் மற்றும் இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் இந்தியா முழுவதும் அறிவித்ததிலிருந்து தன் மீது மிகப்பெரிய அளவிற்கு சிக்கல் வந்துடக்கூடாதுங்கிறதுனால அவர் ரொம்ப தெளிவாக 2 கட்ட வாக்குகளை அவர் 243 தொகுதிகளிலும் பாதி பாதியாக 121, 122 அப்படிங்கிற மாதிரி அவர் முடிச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 11ஆம் தேதி முடிந்த பிறகு 16ஆம் தேதி காலை வாக்கு எண்ணிப்பு நடக்கும். இது பீகாரில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பீகாரில் இப்போ இருக்கக்கூடிய சிக்கலில் இன்னைக்கு செப்டம்பர் மாதம் நாம் இப்பொழுது அமர்ந்திருக்கிற இந்த வேளையிலிருந்து இன்னும் இன்றைக்கு 7ஆம் தேதி அக்டோபர் 7, செப்டம்பர் அக்டோபர் 7, கரெக்டாக ஒரு மாதம் கூட இல்லை. இதுக்கிடையில் ஆட்களுடைய பேரம் பேசணும். 2 கட்சிகளும் என்டிஏ கூட்டணியிலும் பேரம் பேச வேண்டும், இந்தியா கூட்டணியிலும் சிக்கல்கள் இருக்கிறது. 2 கூட்டணிகளுமே சிக்கல் இருக்கு. தொகுதிகளை அடையாளம் காணணும். இது ரொம்ப ஒரு ரிஸ்கான பணி. 2 பக்கமுமே பிரச்சனை இருக்கு. வேட்புமனு தாக்கல் நாளே இல்லை. இந்துகளில் பிரச்சாரம், வேட்புமனு தாக்கல், பூத்துகளை அடையாளம் காண்றது. இன்னைக்கு அக்டோபர் 7, அடுத்த 29 நாளில் பெரும் சிக்கல் இருப்பதாக பீகார்லேருந்து நம்ம வரப்போகிறது. முதல்ல நம்ம என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு பார்த்தா, என்டிஏ கூட்டணியில் மோடி இந்த முறை அமித்ஷா, நிதிஷ்குமாருடைய அரசியல் வாழ்க்கையை முடிச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. கடந்த 2020ஆம் ஆண்டு நிதிஷ்குமார் 115 தொகுதிகளில் போட்டியிட்டார். அவர் வெற்றி பெற்றது 43. பாரதிய ஜனதா 110 தொகுதியில் போட்டியிட்டது. அவர்கள் வெற்றி பெற்றது 74. அதே மாதிரி தேஜஸ்வி யாதவ் 145 தொகுதிகளில் போட்டியிட்டு அவர்கள் வெற்றி பெற்றது 75. பாஜகவோட ஒரு தொகுதி கூட பெற்றாங்க. காங்கிரஸ் கட்சி 70 தொகுதிகள் போட்டியிட்டு வெறும் 19 தொகுதிகளில் மட்டும்தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இப்போ இந்த 2 பேருக்குள்ள சிக்கல் என்னன்னா, நிதிஷ்குமாரை கதையை முடிக்கலாம், வயசு 75 ஆயிட்டு ஏடக்கூடமாக பேசிக்கிட்டு இருக்காரு, இதுக்கப்புறம் நம்ம பாஜக கொண்டு வந்துடலாம் அப்படின்னு பாஜக முடிவு செஞ்சுருக்கிறாங்க. நிதிஷ்குமார் அவர் மகனை எப்படியாவது அரசியல் கொண்டு வர்றதுக்கு அவர் முயற்சிக்கிறார். இதில் நான் ஏற்கனவே உங்களுக்கு பேசியிருந்த செய்தியை மறுபடியும் நினைவுபடுறேன். செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி சி ஓட்டர்ஸ் எடுத்த கருத்து கணிப்பில் சிறந்த முதலமைச்சர் யார் அப்படின்னு பார்க்கிற போது தேஜஸ்வி யாதவ் 36% பெற்று முதலிடத்திலும், யாரும் எதிர்பார்க்காமல் ஜன்சுராஜ் பார்ட்டியினுடைய திரு பிரசாந்த் கிஷோர் 2வது இடத்திலும், 16 விழுக்காடு எடுத்து நிதிஷ்குமார் 3வது இடத்திலும் இருக்கிறார்கள் என்ற தகவல் தனிப்பட்ட முறையில் ஃபிட்டட் கேண்டிடேட் ஃபார் சிஎம், இவர்கள் தான் ஒரு தகுதியானவர்கள். அது அல்லாமல் பாரதிய ஜனதா, நிதிஷ்குமார் என்டிஏ கூட்டணிக்கும் காங்கிரஸ், தேஜஸ்விக்கு இடையில நெருக்கமான போட்டி, கடும் போட்டி இருப்பதை நாம் அவதானிக்க முடிகின்றது. இப்போ ரொம்ப முக்கியமாக நிதிஷை பார்ப்போம், அதாவது தேஜஸ்வியை பார்ப்போம். எப்போதும் முஸ்லிம்கள், தலித்துகள், யாதவர்கள் இவங்க 3 பேர் தான் லாலு பிரசாத்துக்கு அந்த காலத்திலேருந்தே வாக்களித்தார்கள். இப்போது தேஜஸ்வி சில பிராமண வேட்பாளர்களையும் நிறுத்தப் போகிறார். அதே மாதிரி 36 விழுக்காடு கொண்ட மோஸ்ட் பேக்வேர்டு அவர்களுக்கும் நிறைய இடத்த கொடுக்குறாங்க. அதே மாதிரி எம்பிசி 20 விழுக்காடுக்கு மேல் இருக்கக்கூடிய தாக்கூர், பனியா, பிராமணர்கள், கஷ்யாப், இப்படி நிறைய சாதி இருக்காங்க, அவர்களும் நிற்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய பிரச்சனை, இடஒதுக்கீட்டு விஷயத்தில் காங்கிரஸ் இந்த முறை 70 தொகுதியில் நிற்பாங்கிறாங்க. தேஜஸ்வி காங்கிரஸுக்கு கொஞ்சம் குறைக்க போகிறார். அதே மாதிரி இங்கே அதிகமான பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க. காங்கிரஸ் இருக்கிறாங்க. இப்போ என்டிஏ கூட்டணியை விட காங்கிரஸ் தேஜஸ்வி கூட்டணியில் எண்ணிக்கை அதிகம். காங்கிரஸ் இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்குது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருக்குது, ஆர்ஜேடி இருக்குது, அது மாதிரி இன்னொரு இன்சான் அப்படிங்கிற ஒரு பார்ட்டி இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. அங்கே குஷ்வாஹா பார்ட்டி இருக்கிறது,
ஷீராக் பஸ்வானோடு இருக்கிறது, நிதிஷ் இருக்கு. இப்போ இவர்களுக்குள்ள 29 நாளில் இடஒதுக்கீட்டை முடிக்கணும். இதையும் பார்க்கணும். முஸ்லீம்கள் 18%, யாதவர்கள் 14%, தலித்துகளில் 2 பிரிவு இருக்கிறாங்க. தலித்துகள், மற்றொன்று மகா தலித்துகள். மாஞ்சி அந்த பக்கம் இருக்கார். இப்போ ஆன்டி இன்கம்பன்சி ஒரு செப்பாலஜிஸ்ட் கருத்துப்படி ஒரு கட்சி ஆட்சியில் இருந்தால் 4% அந்த கட்சிக்கு எதிராக இருக்கும். இப்போ நிதிஷ்குமாருக்கு எதிராக அதிகமாக மக்களின் மனநிலை இருக்கிறதுனால 4%க்கு மேல் இருக்கும். இது அவர்களுக்கு செட்பேக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இன்னைக்கு என்டிஏக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னல் என்னென்னா 75 லட்சம் பெண்களுக்கு ஆண்டுக்கு 10,000 ரூபாய் தமிழக அரசை போன்று அவர் ஒரு நிதி கொடுத்திருக்கார். அப்போ 1.5 கோடி மக்களை இது கவரும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இந்த 10,000 ரூபா கொடுத்தது எல்லாமே இவருக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு அல்ல. அதில் காங்கிரஸ் கட்சி இருக்கும், தேஜஸ்வி இருப்பார்கள், கம்யூனிஸ்ட் இருப்பார்கள், எல்லா கட்சியும் இருப்பார்கள். அல்லது இவருக்கு வாக்களித்தவர்கள் கூட 10,000 ரூபா வாங்கி கொண்டு மாற்றம் வாக்களிக்கலாம். ஆக இது எல்லாமே அவர்களுக்கு விழும் என்பதை சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு இதை எப்படியாவது ஜெயிக்கணும்னு அமித்ஷா கடுமையான சேலஞ்சை இந்த முறை எடுத்திருக்காரு. அவர்களுக்கு வழக்கம் போல் முஸ்லீம் வெறுப்பு ஒரு பெரிய ஆயுதமாக பயன்படுத்தப்படுகிறது. இப்போ 65 லட்சம் வாக்காளர்களை அவர்கள் வெளியேற்றினாலும் 40 லட்சம் வாக்காளர்கள் இப்பொழுது டிஸ்பிளேஸ் ஆனதாகவும் போலி வாக்காளர்களாகவும் இடம்பெயர்ந்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இது எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்த போகுது என்பது தெரியவில்லை. ராகுல் காந்தியினுடைய ஓட்சோரை வாக்கு திருடு ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தியிருப்பதாக காங்கிரஸும் ஒப்புக்கொள்கிறது, பொது ஜகனம் ஒத்துக்கொள்கிறது, மீடியா பார்வையிலும் அது இருக்கிறது. அது மாதிரி தேஜஸ்வி மீது அவங்க அப்பா லாலு பிரசாத்தினுடைய அந்த கடந்த கால உணர்வுகளில் இப்போ யாதவர்கள், முஸ்லிம்கள், தலித்துகள் நிச்சயமாக இந்த முறை காங்கிரஸ் கூட்டணிக்கு வலிமையாக வாக்களிக்க போறார்கள். ஒன்று. இரண்டாவது, மோடியினுடைய 2.0 ஒரு பெரிய அளவுக்கு இந்த மாநிலம் வளர்ச்சி அடையவில்லை என்று சொல்லப்படுகிறது. அதைத்தான் இப்போ நம்ம பிராமண சமூகத்தை சார்ந்த யாரு பிரசாந்த் கிஷோர் 12% ஓட்டு பிடிக்க போறான்னு சொன்னோம்ல, அங்கே தான் சிக்கல் இருக்கு. அவர் ஒரு பிராமணர், அவர் கொள்கை வகுப்பாளர், ஸ்ட்ராட்டஜிக்கல் ஃபார்மேஷன் சொல்றது ஆங்கிலத்தில். ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த தகவமைப்புகளை செய்வார். இப்போ இந்த பிரசாந்த் கிஷோர் எப்படி கூட்டம் அமைக்கணும், என்ன செய்யணும்னு பார்க்கும்போது அவர் ஒரு 8%லேருந்து ஒரு 10% பெற்றா பிஜேபிக்கு பெரும் பின்னடைவு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டா, பாரம்பரியமாக முஸ்லீம் தலித்துகள் எப்படி யாதவ்கள் லாலு கட்சிக்கு ஓட்டு போடுவார்களோ ஆர்ஜேடிக்கு, அதே மாதிரி பாரம்பரியமாக காங்கிரஸை என்னைக்கு கைவிட்டாங்களோ அன்னையில் இருக்கக்கூடிய உயர் சாதிகள் பாஜகவினுடைய வாக்காளர்கள் தான். அப்போ இவர் ஒரு பிராமணர், இவர் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு, சாதி விஷயங்களை எதுக்குறார். அப்ப இவருடைய பிரிக்கக்கூடிய வாக்குகள் என்டிஏ கூட்டணியை தான் காவு கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்க. அது 5% போனாலே பெரிய விஷயம். இதுதான் கடுமையான தோல்விக்கு காரணமாக அமையலாம் என்றும் நான் ஒரு பத்திரிகையாளனாக கருதுகிறேன். அடுத்து ஒய்சின்னு ஒரு ஃபேக்டர் இருக்கார். 5 தொகுதியில் போன தடவை ஜெயிச்சார். சீமாஞ்சல் முஸ்லீம் பகுதிகளில் இவருக்கு உருது நல்லா பேசக்கூடியவர். இவர் உருது முஸ்லீம்களை பெரிய அளவில் கவர்ந்தெழுத்து தனது வாய்ச்சாவடியின் மூலம் வசப்படுத்தினார். முஸ்லீம்களுக்கிடையும் கூட இவருக்கு பிஜேபியினுடைய பி டீம் அல்லது சி டீம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தது. ஆனால் இந்த முறை வக்ஃபு வாரிய பிரச்சனை இல்லை, பெரும் பாதிப்புக்கு உள்ளான உத்தரப்பிரதேசம், பீகாரில் முஸ்லீம்கள் இனி இவருக்கு வாக்களிக்க முடியாது என்ற மனநிலைக்கு வந்ததாகவும், அதன் காரணமாக இவர் தேஜஸ்வியோடு எனக்கும் சீட்டு கொடுங்க, நான் உங்களோடு நின்றுக்கிறேன்னு சொன்னதாகவும், தேஜஸ்வி பாரம்பரிய முஸ்லீம் வாக்கள் எனக்கு தான் கிடைக்கணும், ஓ மூலம் கிடைக்கக்கூடாதுன்னு இவரை வெளியேற்றிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. போன தடவை 5 ஜெயிச்ச ஓய்சி இந்த முறை 1 தான் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவருக்கு முஸ்லீம்கள் புரிந்து கொண்டார்கள் அங்கு என்ற தகவலில் ஓய்சினுடைய அரசியல் எதிர்காலம் சூன்யமாக்கப்பட்டதாகவும் நமக்கு தெரிகிறது. இந்த சூழ்நிலையில் கடும் போட்டியில் 2 கட்ட தேர்தலில் 29 நாட்கள் மட்டுமே எஞ்சியிருக்கிற சூழ்நிலையில் களத்தினுடைய பதிவுகள் இவ்வாறு இருக்கிறது. பாரதிய ஜனதா இதை வெற்றி பெறுவதற்கு ரத கஜ துரஜாதிபதிகள் இவர்களை கொண்டு அவர்கள் எந்த எல்லைக்கும் போவார்கள் என்பது யதார்த்தம். இப்பொழுது ஞானேஸ்வர் குமார் இந்த ஓட்சோரை கேம்பெயின் மூலம் பெரும் இம்பேக்ட் ஏற்படுத்தினால எங்கள் ஓட்டையே நீங்கள் திருடிட்டீங்களா அப்படிங்கிறத நிறைய பேர் அவர்கள் புரிந்திருப்பதால்
அங்கும் பல சிக்கல் இருக்கிறது. இறுதியாக நமக்கு கிடைத்த ஒரு தகவல், கடந்த 2020ஆம் ஆண்டு தேஜஸ்வி யாதவ் அவர்கள்லாம் என்ன வாக்கு பெற்றாங்கன்னு பார்க்க போறோம். பாரதிய ஜனதா ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் 70 தொகுதியில் பெற்றாலும் ராஷ்டிரிய ஜனதா தளம் 23.11% வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். லாலுடைய கட்சி 23.11 விழுக்காடும், பாரதிய ஜனதா 19.46% வாக்குகளையும், ஐக்கிய ஜனதா தளம் நிதிஷ்குமார் 15.39% அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். காங்கிரஸ் கூட்டணி, காங்கிரஸ் மட்டும் ஒரு 9.46% வாக்கு, 48%, ஏனையவர்கள் 3.19% பெற்றிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்கிற போது இவங்க 2 பேரையும் கூட்டினாலும் பாஜக இவர்களுக்கு முன்னிலையில் இருக்கிறது. பாஜக ஒரு 19, ஒரு 34% இருக்கிறது. அதே போன்று காங்கிரஸ் இவர்கள் சேர்ந்தாலும் 23, ஒரு 10, 33, 2 பேருக்கு இடையில 1.5% தான் வித்தியாசம் இருக்கு. இது 2020. அதுக்கப்புறம் அரசுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி, நிதிஷ்குமாருடைய ஜம்பிங் குமார், இந்த குமார் இந்த பக்கம் போவார் அப்படின்னா அவருக்கு எதிராக 2 பேர் பக்கத்திலையும் எதிர்ப்பலை இருக்கிறது. நல்லா கவனிங்க. ஒரு ஜேர்னலிஸ்டா ப்ரெடிக்ட் பண்றேன். மத்தியில் டபுள் இன்ஜின் சொல்லுவாங்க. டபுள் இன்ஜின் சர்க்கார் பீகாரில் நடந்தது. மத்தியில் இருக்கிற பாஜக மீதும் வேட்பாளர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீத அதிருப்தி பீகாரில் கண்டிப்பாக இருக்கும். 2வது, தொடர்ந்து ஆட்சியில் வேலைவாய்ப்பு இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை என்ற அடிப்படையில் நிதிஷ்குமாருக்கு பீகாரில் அவர் மீது வெறுப்பு இருக்கிறது. அப்போ மத்தியிலும் ஆட்சியில் இருக்கிறாக வெறுப்பு இருக்கிறது, பீகாரிலும் வெறுப்பு இருக்கிறது. 3வதாக, புதிய ஆட்சியை கொடுப்பாரா என்கின்ற ஒரு தேஜஸ்வியின் மீது ஏராளமான இளைஞர்கள் திரளுகிறார்கள். அதே மாதிரி 4வது ஒரு ஃபேக்ட் என்னன்னா, ராகுல் காந்தியுடைய ஓட் ஷேரை, அவர்களுக்கு இருக்கிற வலிமை, யாதவ் ஓட் பேங்க், தலித் ஓட் பேங்க், முஸ்லிம்கள், இந்த முறை ஓபிசியுடைய ஓட் பேங்கும் கிடைக்க போகிறது. இதை எல்லாம் மீறி பாஜக எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று அவர்கள் அரசியல் சாணக்கியத்தனத்தையும் பல தடுக்கிடுத்தனங்களையும் செய்து வருவதாக எதிர்க்கட்சிகள் குறைந்து சுட்டமிடுகிறார்கள், தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் ஆம் ஆத்மி ஒரு 40-50 வேட்பாளர் நிறுத்த போகிறாங்க. முதல் கட்டமாக 7-8 அறிவிச்சிட்டாங்க. அப்போ அங்கே இந்தியா கூட்டணி என்கின்ற ஒரு கூட்டணி அல்ல. ஆம் ஆத்மி தனித்து நிற்கிறது, ஆர்ஜேடியும் காங்கிரஸும் தனித்து நிற்கிறது. இந்த கடுமையான போட்டியில் இந்த முறை இந்தியாவுக்கு ஒரு புதிய செய்தியை சொல்ல போகிறது. மகாராஷ்டிரா தேர்தல், கர்நாடகா தேர்தல், ஜார்க்கண்ட் தேர்தல், சத்தீஸ்கர் தேர்தல், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், இதெல்லாம் தள்ளிருங்க. இப்போ பீகாரில் என்ன தேர்தல்னா டேம்பரிங், இவிஎம், எலக்ட்ரானிக்ஸ் voting machine which has been tampering, அது மேனிப்புலேஷன். இன்றைக்கு அதை தாண்டி 40 லட்சம் வாக்காளர்கள், இன்ஃபில்ட்ரேஷன், பங்களாதேசத்திலிருந்து ஊடுருவிய முஸ்லீம்கள், அதே மாதிரி பர்மாவிலிருந்து ஊடுருவிய அகதிகள், இவர்களுக்கெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோன்னு வழக்கம் போல பாஜக வெறுப்பு அரசியலை விதைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இப்பொழுது அவர்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட், ஆர்எஸ்எஸ் களத்திலே வேலை செய்கிறார்கள். ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் இருக்கிற மோதலை நான் தனித்து சொல்ல போகிறேன். ஆக இந்த கடுமையான சூழல்கள் இன்னும் எஞ்சிய 29 நாட்களில் ஒரு பரபரப்பான நெருப்பு அரசியலில் கூட்டணி, ஓட் ஷேரிங், அதே போன்று வாக்காளர்கள் நியமனம், அதே போன்று வேட்பாளர்கள் நியமனம் என்பதையெல்லாம் பாஜக, தேஜஸ்வி, காங்கிரஸ் எல்லோருக்கும் ஒரு கூட்டு பொறுப்பு இருக்குது. இந்த முறை பிஜேபி குஜராத்தை போன்று புதிய முகங்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்க போகிறாங்களாம் அப்படின்னும் செய்திகள் வந்திருக்கிறது. அதை விட எல்லாத்த விட நான் நம்புறது பிரசாந்த் கிஷோருடைய 8 முதல் 12% வாக்கு பிரிப்பு, உயர் சாதிகள் வாக்கை அவர் அப்படி லப்பாக கவ்விட்டார்னா அது பிஜேபிக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்திவிடும். இதான் தற்போது ஒரு பயாஸ் இல்லாத செய்தியாக நான் உங்களுக்கு தர்றேன். மீண்டும் அடுத்த செய்திகளோடு உங்களை நாளை சந்திக்கின்றேன். நன்றி.